காந்தியடிகள் மற்றும் தோழர் ஜீவா இவங்க 2 பேரோட சந்திப்பு நிகழ்ந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவேல் அப்படிங்கிற கிராமம். இந்த சந்திப்பை நினைவுகூரும் விதமாக 2 பேருக்கு சிலை அமைச்சு ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. அதை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. காந்தியடிகள் தோழர் ஜீவா அவர்கள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை, அரங்கம் திறப்பு. சுதந்திர போராட்ட காலத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவேல் கிராமத்தில் உத்தமர் காந்தியடிகள் தோழர் ஜீவா சந்திப்பின் நினைவாக 3.27 கோடியில் அவர்களுக்கு திருவுருவச் சிலைகளுடன் அமைக்கப்பட்ட அரங்கத்தை முதலமைச்சர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது என்னைக்கு நடந்தது அப்படின்னா ஜனவரி 30, 2026. ஓகேங்களா? கேள்வி என்ன கேட்கலாம்னா, காந்தியடிகள் தோழர் ஜீவா நினைவு அரங்கம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவேல் கிராமம். இதுக்கு எப்போ அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா திருப்பூரில் 6/8/2023 அன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட 25ஆம் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது தான் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தி ஜீவாவுடன் சந்தித்து பேசிய சிவகங்கை மாவட்டம் சிராவேல் கிராமத்தில் அச்சந்திப்பின் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா 0.20 ஹெக்டேர் நிலத்தில் 3.27 கோடி ரூபாய் செலவில் திருவுருவச் சிலையோட நினைவு அரங்கம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. எங்கே? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிராவேல் கிராமத்தில். அந்த சந்திப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தபோது நம்முடைய தோழர் ஜீவா அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்காக கட்டிய காந்தி ஆசிரமத்தை பார்வையிட்ட நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் தோழர் ஜீவா அவர்களை பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு. ஜீவா சொன்னாராம், அதற்கு இதுதான் என்னுடைய சொத்து என்று அவர் சொன்னாராம். உடனே மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்களாம், இல்லை இல்லை, இந்தியாவே உங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி அது வரலாற்றில் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு மிக்கவர் தான் நம்மளுடைய தோழர் ஜீவானந்தம் அவர்கள். அப்படி பதிவாகி இருக்கிற அந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலேயே மணிமண்டபம் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாக் அகாடமியோட ஆர்டிகல் 280 பேட்ச் பாலிட்டி, எக்கனாமி, ஆப்டிடியூட், ஜாகிரபி வரும். டீட்டெயில் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச், நம்மளுடைய பாங்கன் பேட்ச். இதோட ப்ரைஸ் 1899. இதில் ஹிஸ்ட்ரி, INM, யூனிட் 8, யூனிட் 9 சோஷியல் இஷ்யூ, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வெங்கடேஷன் சார் புக் வரும். தேங்க்யூ.